சில நிமிடங்கள் கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது தம்பியோட. நான் சொன்ன வசனம் ஒன்றே ஒன்றுதான். நீ பெரிய பொறுமசாலி, உண்மையிலேயே நீ ஒரு ஒரு உண்மையிலேயே நீ அதுல அந்த இடத்துல எப்ப அந்த இளங்குமரன் நீ பொம்பளையோட செருப்பாடி வாங்கிட்டு சொன்ன வார்த்தை வந்துச்சோ அந்த நேரம் நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்னுடைய கை ஏவி இருக்கும். இதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த வீடியோவை நான் முதல் பார்த்த உடனே எனக்கு இவன் ஏன் இவ்வளவு நேரம் கதைச்சு கொண்டிருக்கிறான் என்ற ஒரு கேள்விதான் வந்தது. அப்ப எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பக்குவத்தை தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இடத்துல வந்து நாங்க இருந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அந்த சூழலை பார்க்க அந்த நிலையில எங்களுக்கு ரத்தம் கொதிச்சு கையேவன்ற ஒரு கட்டம் பெறுது. ஆனால் அதுலேயும் அந்த நேரத்திலே மிக பொறுமையாக தெளிவாக எந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க இன்ன விஷயம்ன்றதை தெளிவுபடுத்தி நான் சொன்னேன், நீ உண்மையிலேயே ஒரு ஒரு நீ நாங்கள் எதிர்பார்த்ததை விட நீ இப்ப 95 வயசுக்கு வந்துட்ட உன்னை கையாளுற விதத்துல ஒரு மிக்க ஒரு அவமானத்துக்குன்றதுக்கு அப்பால உண்மையிலேயே அதுல ஒரு படிச்ச சமூகம் இருக்குது. அந்த சமூகத்துல ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு மன்னிச்சோங்க யதார்த்தமான ஒரு ஒரு விடயம் ஆய்வுக்கு வருது. அந்த விடயத்தின் யதார்த்தமான ஒரு கேள்வியை கேட்டால் ஒன்றில் அதுக்கான பதில இருக்கு இல்ல இல்ல இப்ப எங்கள்கிட்ட இதுக்கான பதில் இல்ல, நாங்க பிறகு தாரோம், இல்லாட்டி நாங்க பிறகு சம்பந்தமா ஆய்வுக்கு சொல்றோம். அப்ப இங்க வந்து நாங்கள் எங்களோட சமூகம் ஒன்றை புரிஞ்சுக்கணும் என்னென்றால், நான் முதலே தெளிவா சொல்லி கொண்டிருக்கிறோம், எங்களோட சமூகத்துல இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் என்ற ஒன்று நாங்கள் அழிக்கப்பட போற இனம். வடிவா புரிஞ்சு கொள்ளுங்கோ, எழுதி வையுங்கோ, எழுத்துல கூட எழுதி வையுங்கோ, நாங்கள் அழிக்கப்பட போற இனம், அழிஞ்சுதான் போக போகிறோம். இந்த வார்த்தை பிரியோகங்கள் உங்களுக்கு ஒரு வேதனையையும் உங்களுக்கு ஒரு என் மீதான ஒரு கோபத்தையும் கட்டாயம் ஏற்படுத்தும். நாங்கள் நிச்சயமாக 100க்கு 100% அழிஞ்சுதான் போக போறோம். எங்களை அழிக்கிறதுக்கான ஒரு செயற்பாடுதான் இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் என்ற சிங்கள சமூகத்தாலே சிங்கள சமூகம்னு சொல்ல மாட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க, சிங்கள தலைமைகளால இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 75 வருஷமாக வெளிப்படையான அழிக்கும் நிலையை இந்த உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருந்த இந்த சிங்கள அரசியல் தலைமைகள் இன்றைக்கு அதை மாற்றீடாக அன்பாகல அரவணைச்சு எங்களை அழிக்கிறதுக்கான வேலை செய்யணும். ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்கோ, இந்த தேர்தல் களத்துல இன்றைக்கு இருக்கிற விஷயத்துல இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வரவு செலவு திட்டத்திலே இன்றைக்கு யாழ்ப்பாண அபிவிருத்தி தொடர்பாகவும் யாழ்ப்பாண புதிய மாற்றீடான ஒரு பெரிய ஒரு நகரத்தை அபிவிருத்தி செய்யற திட்டம் என்ற ஒரு விஷயமே இல்லை என்றதான் அர்ச்சனாண்ட வாதம். ஏதாவது வரவு செலவு திட்டத்துல எங்காவது ஒரு பகுதியில இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தால மேற்கொள்ளப்படுற இந்த வரவு அதாவது வந்து அபிவிருத்தி விஷயம் ஏதாவது ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கா, அடிப்படை நிதி, இல்லாட்டி ஏதாவது ஒரு விடயம் காட்டப்பட்டிருக்கிறதா? எதுக்குமே இல்லாத இந்த திட்டம்ன்றது நிச்சயமாக அர்ச்சனா மிக தெளிவாக சொல்லியிருக்கா, ஜால் கெனவு பால். இதை போன்றுதான் இந்த திட்டங்களும் இன்றைக்கு இந்த பிரதேசவையை கைப்பற்றதுக்காக அரசாங்கத்தால முன்வைக்கப்படுகின்ற மிக மிக சில்லறத்தனமான மக்களையும் அரசு அதிகாரிகளையும் ஏமாற்றுற திட்டம் தான் இது. இதற்கு இன்றைய அரசுக்கு துணை போறது யாருன்னு சொன்னால் இன்றைய அரசு அதிகாரிகள். இந்த அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்கக்கூடாது ஒருத்தர் எழும்பி போறார். இந்த அரசு அதிகாரிகளை அவமானப்படுத்துற ஒரு வசனத்தை பயன்படுத்தி இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தெரியும் அர்ச்சுனா என்ன கேள்வியை கேட்டார், இதுக்கு அரசாங்கத்தின் பதில் என்ன. அப்ப இன்றைக்கு அர்ச்சுனான்ற ஒரு தனி மனிதனை பாராளுமன்றத்திலையும் அவரது கதைகளை நிப்பாட்டி இன்றைக்கு அபிவிருத்தி குழு கூட்டங்களையும் அவரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை தான் குமரன். சந்திரசேகர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். உன்னுடைய கட்சியில இருக்கிற உன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கட்டுப்படுத்த தகுதி இல்லாத நீ இன்னொரு எதிர்கட்சியை கட்டுப்படுத்துறதுக்கு உன்னால் எப்படி முடியும்? நீதியான நடுநிலையான அமைச்சராக இருந்திருந்தால் அதுல குமரன் சொன்ன வார்த்தையை கண்டிச்சு அதுக்கு பிறகு அர்ச்சனாவையும் கண்டிச்சு அதை சமாதான முறையில கொண்டு போயிருந்தாண்டா நான் வரவேற்கத்தக்கது. இதற்கு அப்பால் இதை கொண்டு வந்த திட்டங்களை கொண்டு வந்த அந்த அரசு அதிகாரிகளிடம் கேட்கப்படுற கேள்விக்கு மக்களுக்கு முன்னால பதில் சொல்ல வேண்டியது அரசு அதிகாரிகளோட கடமை. அப்ப இன்றைக்கு ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் சமூகம், அர்ச்சுனாக்கு இலங்கை என்ற ஒரு நாட்டுல ஒரு வீத பாதுகாப்பையும் இன்றைய தேசிய அரசாங்கம் தரப்போவதும் இல்லை, அவருக்கான பாதுகாப்பை உருவாக்க போவதும் இல்லை. இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அவரது குரல் நசுக்கப்பட்டதுக்கு உலக பாராளுமன்றங்கள்ல ஜனநாயக ரீதியாக எங்க முறைப்பாடு செய்ய முடியுமோ அங்க மட்டும் முறைப்பாடு செய்யப்பட்டால் தான் இவருக்கான மாற்று தீர்வு உருவாக்கப்படும். மிக தெளிவாக சொல்கின்றேன், அதுபோன்று ஐநா யுனிசெஃப் என்ற நிறுவனங்களிலே எனக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது,
எனக்கான பாதுகாப்பு இங்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. மக்களுக்கான பிரச்சனை நான் முன்வைக்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலே நான் ஆபத்துக்கு உள்ளாகின்றேன். எனது உயிரை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கானது என்ற ஒரு முறைப்பாட்டை அர்ச்சுனா செய்ய தவறினால் அர்ச்சுனாக்கான பாதுகாப்பு எவராலும் வழங்க முடியாது. அவரது உள்ளுணர்வு மிக தெளிவாக சொல்றது, ஒன்று கொல்லப்படுவேன் அல்லது அடைக்கப்படுவேன். இன்றைக்கு உலகத்துக்கு மார்தட்டி கொண்டிருக்கின்ற தேசிய அரசாங்கத்துக்கு சிம்ம சொப்பனமாக தமிழ் மக்களின் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அறிவு ரீதியாக யதார்த்தமாக சிந்தித்து கேள்வி வைக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரே ஒருவர் என்று சொன்னால் அது அர்ச்சுனா மட்டும்தான். நாங்கள் இனி என்ன செய்ய போகின்றோம்? எங்களுடைய சமூகம் இன்றைக்கு நாங்கள் அழிந்துதான் போக போகின்றோம், அழிக்கப்பட போகின்றோம். இந்த பாராளுமன்றத்துக்கான இந்த பிரதேசபைக்கான முழுமையாக கைப்பற்றுவதற்கான இந்த கூட்டங்கள் தான் இந்த பிரதேசபை கூட்டங்கள், மாகாண சபை கூட்டங்கள். அரசும் அரசு சார்ந்த இயந்திரங்களும் அர்ச்சுனாவை அரசு அதிகாரிகள் மூலமும் சரி, தனிப்பட நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற அமைச்சர்கள் மூலமும் சரி அவரது குரல் வலையை நசுக்கப்படுகிறது. அர்ச்சுனா ஒரு வசனம் கதைத்திருந்தால் அது தப்பாக இன்றைக்கு சித்தரிக்கிற சமூகம் இன்றைய அமைச்சர் நிப்பாட்டடா பொத்தடா என்ற ஒரு வசனங்களை சொல்றாருன்னு சொன்னால் அதை கண்டிக்க தவறுறதுக்கு ஏன்? இன்றைக்கு மதிப்புக்குரிய எங்கட நடுநிலையான ஆய்வாளர் யூடியூப்ல தமிழடியான் அர்ச்சுனாக்கான பாதுகாப்பை அவரது அந்த குரல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க டாக்டர், நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்ற இறுதி வசனங்கள் நிச்சயமாக அவரது கண்களிலே ஒரு கண்ணீரையும் அல்லது ஒரு மனத்திலே ஒரு பயத்தையும் உருவாக்கி இருக்கிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப இன்றைய கூட்டத்தோட அர்ச்சுனா இந்த உலகத்தை விட்டோ இன்றைய இந்த அரசியலை விட்டோ அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற முடிவில இன்றைய அரசாங்கம் 100% முழுமையாக ஈடுபட தொடங்கிவிட்டது. அமைச்சற்ற வாயிலிருந்தும் அந்த வார்த்தை வந்தாச்சு, பாராளுமன்றத்திலிருந்து உங்களை அகற்றுறதுக்கான நடவடிக்கை நாங்க செய்கிறோம். அப்ப இன்றைக்கு இருக்கிற 221 பாராளுமன்ற உறுப்பினர்ல ஒருத்தர் இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தின் பாராளுமன்றத்தின் செயற்பாடுகளை குழப்பவில்லை. இலங்கை அரசின் பாராளுமன்றங்கள்ல நேர்மையற்ற முறையற்ற செயற்பாடுகளை கேள்வி கேட்டால் இன்றைக்கு அது பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு காலத்துல காலம் ஒழுமினால் இவருக்கு என்ன நடந்துடும் என்று பயந்து ஒழுமினால் தான் நான். ஆனால் காலங்கள் கடந்து அந்த தைரியத்தை மறந்து இன்றைய ஆட்சியாளர்களும் இன்றைய அரசும் மாற்றத்தை கொண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கையோட பயணித்து கொண்டிருந்த நாங்கள் இன்றையில இருந்து காலமை தினம் ஒழும்பினால் அர்ச்சுனா இருக்கிறாரா இல்லையா? இது என்னுடைய சிந்தனை மட்டுமில்ல, புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற கூடுதலான மக்கள் என்ற சிந்தனை. அர்ச்சுனா ஏதாவது ஒரு பதிவு போட்டால்தான் அவர் இன்றைக்கு இருக்கிறார் என்ற ஒரு முடிவுக்கு நான் வர வேண்டி கிடக்கு. நாங்கள் எங்களுக்கான இந்த உரிமைகளை பெறுவதற்கு இன்றைய தேசிய அரசாங்கம் உங்களுக்கு எதையுமே செய்ய போவதில்லை. அவர்களிடம் எந்த காசும் இல்லை, ஆனால் வாய் மூலமான செயற்திட்டங்கள் மட்டுமே இருக்கின்றன. ஆனா அந்த செயற்திட்டங்களையும் அர்ச்சுனா நீதியாகவும் நேர்மையாகவும் கேட்டால் அதை விளங்கப்படுத்தக்கூடிய வகையிலேயோ அல்லது இதற்கு இப்ப பதில் இல்லை தம்பி, நாங்கள் அடுத்த கூட்டத்தில் சம்பந்தமாக உங்களுக்கு விளக்கம் தரலாம் என்ற ஒரு பதிவை கொடுத்து போட்டு ஏன் இந்த அரசு செல்லவில்லை, ஏன் இந்த ஆட்சியாளர்கள் செல்லவில்லை? கேட்கப்பட்ட கேள்விக்கும் வழங்கப்பட வேண்டிய விடைக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் என்றால் கட்டுப்படுத்தப்பட வேண்டியது ஆரை? ஒரு கேள்வியை நாங்கள் கேட்போம், ஒரு கேள்வி முன்வைக்கப்படும், நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றீர்கள், இல்ல ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறீர்கள். அந்த சித்தாந்தத்தில் இருக்கிற தத்துவங்கள் சம்பந்தமான கேள்விகளை கேட்கின்ற பொழுது அந்த கேள்விக்கு முரணாக ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கப்பட்டால் நாங்கள் ஆரை கட்டுப்படுத்த வேண்டும்? அவையை அடக்குதல், அவைக்கு அடங்குதல், ரெண்டு வகை இருக்குது. அவையை அடக்கவும் வேணும், அவைக்கு அடங்கவும் வேணும். இதுதான் தலைமத்துவ பண்புகள். சில நேரங்கள்ல மக்களாலையும் பாராளுமன்ற உறுப்பினரும் கேட்கப்படுற கேள்விகள் சரியாக இருந்தா நாங்க அவையை அடக்கிதான் செல்ல வேணும். எங்களோட தவறுகள் நாங்கள் பூர்த்தி செய்து கொள்றோம். இதே நேரம் மக்கள்ல பிரச்சனை ஒன்று வரைக்க அவையை அடக்கக்கூடிய தனித்துவமான ஆளுமையை உருவாக்கி கொள்ள வேண்டிய அமைச்சர் இறுதியாக செய்தியாளர் மாநாடு ஒன்று வைக்கிறார். தயவு செய்து என் உறவு சார்ந்த மக்களை அந்த மாநாட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ மட்டும் போய் பாருங்கள், தயவு செய்து பாருங்கள். எவ்வாறான மலுப்பலான நேர்மையற்ற முறையற்ற விஷயங்களை அவர் நாசுக்காக எப்படி கடந்து செல்கிறார் என்று பாருங்கள். இறுதியாக ஒழும்புகின்ற பொழுது கேட்கப்படுற கேள்விக்கு இதெல்லாம் விடுன்னு சொல்லி ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டு கடந்து போகிறார் என்று பாருங்கள்.
அப்ப எங்களுக்கான ஒரே தீர்வு அர்ச்சனா மட்டும்தான். இந்த நேர்மையான கட்டமைப்பு நாங்கள் உருவாக்கும் வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக அழிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்க போறோம். விரும்பியோ விரும்பாமலோ இதற்கான ஆதரவு என்னிலிருந்து எல்லாரும் கொடுத்த ஆதரவு தான் இன்றைக்கு எங்களோட அழிவுக்கு காரணம். பாதுகாக்கப்பட வேண்டியவரை நாங்கள் ஒரு காலத்துல பாதுகாக்கல. இப்ப அரசியல் ரீதியாக பாதுகாக்கப்பட வேண்டியவரையும் பாதுகாக்க தவறினால் அந்த தவறுக்கான தண்டனையை நான் என்னில இருந்து எல்லாருமே அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நன்றி. இதில் என்னென்னா நீங்கள் அந்த சொன்ன ரெண்டு கதைகளையும் நான் அதில் குறிப்பிடுறேன்னு என்னென்னா, ஒரு பிரச்சனையே நடக்கக்கு முதல் நாங்கள் முற்கூட்டியே சொல்லி விழிப்படைய, நான் இது இப்போ சொல்கிற அர்த்தம் வந்து விழிப்படைய வச்சால் எதிரி கொஞ்சம் அலர்ட் ஆவான்ன்றக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஒன்று ரெண்டு விடயங்கள் செய்ய நிச்சயமாக அந்த தேர்தலுக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு மேலே ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. இவியல் கொண்டே ஜெயிலுக்குள்ளே கொண்டே போடுவீனம் என்று சொன்னால் இவங்கள் எங்கட தமிழ் எங்கட போராளிகள் என்னென்று திடீரென்று மரணிக்கணுமோ அல்ல இப்படி எல்லாம் போய்கொண்டிருக்கிறதுக்கு என்ன செய்தாங்களோ அதே இதை டாக்டருக்கு மேலே செய்வாங்க. இது இனி டாக்டர் போவேரா இருந்தா உள்ளுக்குள்ள கொண்டு போவாங்களா இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக டாக்டர் நீண்ட காலம் வாழ முடியாத வேலையை இந்த அரசாங்கம் செய்ய போதே இரண்டு இளம் வயதானவர். இந்த டாக்டர் வந்து நீண்ட காலத்துக்கு டாக்டர் அரசியல்ல பயணிப்பேரா இருந்து சொன்னால் அதை எந்த அரசாங்கமும் எவருமே செய்ய இல்லாத அளவுக்கு ஒரு முதல் ஒரு தலைவன் ஒன்று அரசியல் தலைவன் ஒன்று வந்திருக்கிறார் என்றதை இந்த உலக நாடுகள் எல்லாம் இலங்கையில் இருக்கிறவங்க இல்ல சிங்கள அரசியல்வாதிகள் இருந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி ஒரு வழியையும் நகர்த்தலாம். இல்ல நீங்கள் வேணுமென்று சொல்லி திடீரென்று வேறு ஏதாவது ஒரு சூட்டு சம்பவங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2 தமிழ் கைதிகளை கொண்டு வந்து போட்டுட்டு அவையலை நாங்கள் செய்து போட்டோம் என்று நீங்கள் சொல்லவும் சாத்தியம் இருக்குது. ஏனென்றால் நீங்கள் அப்படித்தான் உலக காலங்களையும் சில இடங்களில் நீங்கள் மறைக்கிறீங்க. ஸோ இப்படிவே செய்ய வழிகிட்டபடியா இப்படி செய்து போட்டோம் என்று சொல்லி போட்டு நீங்கள் சொல்லி தப்பிக்கலாம். ஆனால் அந்த அதெல்லாம் வந்து கற்பனையாக தான் இருக்கணும். அது நான் வெளிப்படையாக இப்போ சொன்னக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் டாக்டர்னு நன்மை கருதி நான் சொல்கிறேன் வந்து இப்படி ஏதோ செய்கிறதுக்கு வாங்க முற்படுவாங்க. எங்கட தமிழ் சகோதரர்கள் இந்த தேர்தல் முடியும் வரையும் டாக்டருக்கு ஒரு கண்காணிப்பாயாவது இருக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் கட்டாயம் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிற ஒரு எம்பிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா எந்த ஒரு சரியான ஆபத்தில் இருக்கிற ஒருதற்ற வாழ்க்கையை வந்து அவருடைய பாதுகாப்பை கேள்விக்குறியை விட மிக மிக அச்சத்துக்கு உள்ளாக்குற வேலையை செய்து கொண்டிருக்குது. ஆனா டாக்டருமோ அசையாத அளவுக்கு எதுக்குமே பயப்படாம துணிஞ்சு சகல வேலையெல்லாம் முறக்கி கொண்டிருக்கிறார். அதை மாத்திரம் நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஆனா இவங்க என்ன சதித்திட்டம் திட்டுறாங்கன்னு தெரியாது. அடுத்த சமயம் இன்றைக்கு டாக்டர் வந்து இதுக்குள்ள சண்டை பிடிச்சி ரவுராமண்ணா சொன்ன மாதிரி எழும்பி அடிக்கிற மாதிரியான ஒரு வேலைப்பாடுகளை போயிருந்தான்னு சொன்னால் இனிமேல் டிசிசி மீட்டிங்கு 2 மீட்டிங்கு வராதா, 5க்கு வராதா, 10க்கு வராதா என்று இந்த தேர்தல் நேரத்தில் செய்யறதுக்கும் சாத்தியம் இருக்கும். ஆனால் இனி வந்து இதை விட கூடுதலான சீண்டல் வேலையெல்லாம் செய்வாங்க. அந்த நேரத்துக்கும் டாக்டர் இனிமேல் இதை ஒரு உதாரணமாக வச்சுக்கொண்டு கடந்து சென்று மக்கள் எல்லாருக்கும் இவங்கள் எப்படியான ஆக்கள் எப்படி துவசம் பிடிச்சவங்களன்றதை உணர வைக்கணும்ன்றது என்ற ஒரு விருப்பம். என்னோட அன்பான இருகரம் கூப்பி இந்த புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற ஐநா நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கின்ற ஐநாவில தனித்துவமாக ஆளுமையோட துணிசர் நிறுவனங்கள்ல மனித உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர்கள்ட்ட என்னுடைய இருகரம் கூப்பிய ஒரு பாரிய விண்ணப்பம், அர்ச்சுனான்ற ஒரு தனிநபரது உயிருக்கான பாதுகாப்பை நாங்கள் எவ்வகையாக இந்த மனித உரிமை அமைப்பிடம் கோர முடியும், அல்லது இந்த மனித உரிமை அமைப்பிலே பெரும் பங்காற்றுகின்ற இளைய தலைமுறைகள் அல்லது இன்றைக்கு வேறு வேறு கட்டமைப்புகள்ல அர்ச்சுனாவை எதிர்த்து நிற்கிற எவராவது இருந்தால் கூட தயவு செய்து எங்களுக்கு இந்த விடயத்துல உங்களோட எல்லா விதமான கோபதாபங்களையும் கைவிட்டு விட்டு எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு விஷயத்துல, அர்ச்சுனாவுக்கான ஒரு பாதுகாப்பு விஷயத்துல ஐநா நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழல்களையும் உருவாக்கி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே அவர் சில நேரங்கள்ல பதிவு செய்திருக்கிறார், தான் 45 நிமிடங்கள் சில அமைப்புகளோட கதைச்சிருக்கிறான்னு சொல்லி, அதாவது உலக சார்ந்த மனித உரிமை கழகங்களோட. அதையும் தாண்டி அந்த பொறுப்புமிக்க பதவியில வைக்கிற ஆறாவது எங்களோட தேசத்துக்கும் மக்களுக்கும் ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியாக தருகின்றேன். என்னுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் விலை, அதாவது வந்து மக்களுக்கும் துரோகம் செய்கிற அளவுக்கு இன்றைக்குமே அர்ச்சுனா நடந்து கொள்ள மாட்டார். நீங்கள் ஒரு தேசியம் என்ற கனவோட பயணிச்சு கொண்டிருக்கிற நீங்கள், அர்ச்சுனா அந்த தேசிய கனவுக்கு இன்றைக்குமே இடையூறா இருக்க மாட்டார்.
அவர் இடையூறா இருப்பார் என்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் அவரை புறந்தள்ளாதீங்கோ. அவர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மாபெரும் இன்றைய அரசியல் யதார்த்தமான சிந்தனைகளை கொண்ட ஒரு தலைமைத்துவ பண்பு கொண்டவர். ஆதலால் நான் இதுகரம் கூப்பி கேட்கின்றேன், ஆறாவது ஆக்கப்பூர்வமாக உதவி செய்ய நினைத்தீங்கள் என்று சொன்னால் இந்த உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. என்னண்டா இந்த 6 அடி கிணத்துல 60 அடி பாம்பண்ட கதை தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. நான் பேசுவில போட்டு விட்டு நான் 6 அடி கிணத்துக்குள்ள 60 அடி பாம்புன்னு சொல்லி கத்தினமாய்தான் 30 ரூபா காசை வச்சுக்கொண்டு 60,000 ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்ட மாதிரி தான் இந்த அபிவிருத்தி குழு கூட்டம். அது டாக்டர் இன்றைக்கு சொல்லி போட்டாரு 6 அடி கிணத்துக்கு 60 அடி பாம்பு எப்படி வைக்கிறது மாத்தாங்க கொண்டு சொன்னவர இல்ல அப்படி சொல்லல, நான் சொல்றேன். அப்படி ஒரு விஷயத்தை காட்டி கொடுத்துட்டார் 6 அடி கிணத்துக்கு. அதாவது அவர் கேட்காரு, உங்களுக்கு இந்த காசு எங்க இருந்து வருது, இப்ப உங்களோட கையில காசு இருக்குதா, இந்த காசு எங்க இருந்து வருது, ஆறு சாரா, அத கேட்காரு தானே அவரு. அதுல என்ன குற்றம் இருக்கு சொல்லுங்க. நியாயம் தானே. இப்ப என்ன நியாயம்ன்றதுக்கு அப்பாற்பட்டன்னு இப்ப இதுல என்ன பிரச்சனைண்டா, அப்போ சுரேஷனா காட்சி கொண்டு இருந்தவர் இவேண்ட முகத்திரிய வந்து டாக்டர் கிழிச்சு போட்டார். இன்றைக்கு இளங்குமரன் ஒரு புள்ள பூச்சி எல்லாம் வந்து அதுல கத்துன்னா அது சும்மா கத்தையில, அதுக்கு டாக்டரை குறிச்சு சரியான பயம் இருக்கு. பக்கத்துல இருந்து அது கத்துண்டேன்னு நாங்க யோசிக்கணும். ஒன்று கதையை கேளுங்க. இப்ப அந்த குட்டி வந்து இப்படி பக்கத்துல இருந்து துணிவா கத்துன்னா அதை அடி வாங்கன்னு தான் அனுப்பி விட்டது. அச்சுரா கிட்ட போயிட்டு இப்படி கதை காதை பத்தி 2 தருவார், அதோட பிடிச்சு உள்ள போட்டு விடுறோம் நாங்கள். அடிச்சு போட மாட்டோம், ஜெயிலுக்கு எல்லாம் போக பயப்படாத, காதை பத்தி வெளுத்து விட்டுறோம். என்ன சொல்ல குழம்பிரும் ஜனார்த்தன் கதை பேர் கொஞ்சம் கேளுங்க. என்ன பிரச்சனைண்டா, இது வந்து இன்றைக்கு நடந்த விஷயம் வந்து திட்டமிட்ட ரீதியில டாக்டருக்கு ஒரு பெரிய ஒரு தலையடியை கொண்டு வர மாதிரி தான் இவை செயற்பாடுகளை கொண்டு வந்தது. எங்களுக்கு தெரியும் டாக்டர் வந்து செஸ் விளையாடி பாராளுமன்றத்துல அவருக்கு தான் இது கிடைச்சிருக்கு, அவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்ப அவர் அதை கூட வாங்க போகல. அப்ப இவைக்கு அது தெரியாது, இவை அதை விளையாட்டை தான் யோசிச்சவ. இப்ப சுரேஷனா தான் இந்த செஸ்ஸை பற்றி எனக்கு ஒரு விளக்கம் முதல் தந்திருந்தவர். நான் என்ன சொல்றேன்டா, டாக்டர் வந்து செஸ்ஸை வடிவா விளையாடி விட்டார். இன்றைக்கு என்னண்டா இவன் எதிர்பார்த்தது இளங்குமரனுக்கு டாக்டர் 2 காதை பத்தி போட்டா அந்த நாய் அடி வாங்கின மாதிரி எனக்கு கத்தி கொண்டு ஓடும். அதுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அச்சுனா எம்பி தாக்கிட்டாருன்னு சொல்லி உடனே ஒரு வழக்க போட்டு உள்ள போடலாம்ன்றதான் இவன் அரசியல் இந்த எலெக்ஷனுக்காக. ஆனா டாக்டர் என்ன செய்து விட்டாருண்டா, அந்த நாய் தானாவே குறைச்சு பெரிய நாயையும் குறைக்க வச்சு கரடி கத்தி தாங்களே காட்டுவாசி ஆகிட்டினோம். விளங்குதா? இப்ப கடைசியில சந்திரசேகர் அங்க இருந்து பார்த்தார், இவன் அடி வாங்க மாட்டான், அவன் பாவி சமாளிச்சு தட்டி வேற ரூட்ல போறார். அப்ப இதை என்ன செய்வோம்னு சொன்னா, நான் அடக்கி விடுவோம் பிரச்சனை, அவனை டே குமரா கத்தாதேடான்னு சொல்லி கடைசியா டாக்டரையும் இருந்த கோபத்துல தண்டி ஆக்ரோஷத்தை காட்டி இப்ப இன்னைக்கு மீடியா பார்த்த நீங்களே, அவர் வெளியே வந்து பேட்டி கொடுக்க இந்த ஊடகங்கள் 1-2 நான் நினைக்கிறேன் எங்கேயோ ஒரு நல்லவன் இருந்திருக்கான் போல, அவன் கேள்வி கேட்கிறான், நீங்கள் ஒரு அமைச்சர் இப்படி நாகரிகமற்ற முறையில கதைக்கலாமா, இந்த வார்த்தை பிள்ளையா தெரியலையாண்டா அது தவறு இல்லையா? அப்ப ஒரு அமைச்சர் இன்றைக்கு இவ்வளவு ஒரு விஷயத்த வந்து அவ்வளவு அரச உத்தியோகத்தர்களுக்கு முன்னால வாடா போடாண்டு கதைச்சதை ஏற்றுக்கொள்ற இந்த சமூகம், ஒரு அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு ஆள் ஒரு சில தனிப்பட்ட தேவைகள் கருதி தனிப்பட்ட சில விஷயங்களை அவர் கதைச்ச வார்த்தைகளை இன்றைக்கு அது ஒரு பெரிய இசுவாக்கி கதைச்சு கொண்டிருந்த ஆக்கள், இன்றைக்கு ஒரு அமைச்சு பதவியில இருக்கிற ஒருத்தர், அதுவும் வயசுக்கு மூத்த ஒருத்தர், கனகால அனுபவம் அரசியல் அனுபவம் இருக்குன்னு சொல்லி கொண்டு திரிகிற ஒருத்தர் இன்றைக்கு ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்தை நடத்தலாம இடையில நிறுத்தி போட்டு போறாருன்னு சொன்னா அவற்ற தகுதியை வந்து யாழ் மக்கள் வடமாகாண மக்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும். அதை விட இந்த இளங்குமரன் என்ற ஒரு உண்மையாவே அதை என்னன்னு சொல்றேன்னு தெரியும், அது பக்கத்துல இருந்து கொண்டு ஒரு வைத்திய அதிகாரி மற்றது அவற்ற தகுதியை நாங்கள் யோசிக்கணும். அதை விட அவர் கேட்ட கேள்விகள்ல எவ்வளவு நியாயத்தன்மை இருக்குன்றதை யோசிக்கணும். உங்களுக்கு டாக்டரே அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அந்த கேள்விக்கு விட இல்லையண்டா நாங்கள் அடுத்த கிழமை அடுத்த கூட்டத்தில் இதுக்குரிய விடையை சொல்கிறோம் என்றா அது சிம்பிளாக முடியுது. அது உங்களோட இயலாமையை கொஞ்சம் காட்டும் தான், ஆனால் நீங்கள் ஒரு கூட்டத்தை அப்படித்தான் நடத்தணும் உண்மையாகவே. ஆனால் அதுக்கு விட சொல்லாமல்
அதுக்கெல்லாம் இப்ப கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை, நீங்க அபிவிருத்தியை குழப்புறீங்கண்டா. அடே ஒன்றுமே இல்லாத நீங்கள் எப்படி அபிவிருத்தி பண்ண போறீங்கன்னு தானே அவர் கேட்டவர். இப்ப உங்களோட கையில காசு இல்லை, இப்ப நீங்கள் ஆஹ், 3 கிலோமீட்டர் போற வேண்டிய ரோட்டுக்குரிய காசை தான் வச்சுக்கிறீங்க. ஆனா நீங்க 300 கிலோமீட்டர் ரோட்டு போட்டு தர போறேன்னு மக்களுக்கு வாக்கு கொடுக்குறீங்க. ஏன் இப்படி பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறீங்க என்றதான் அவர்கிட்ட கேள்வி. அதுக்கு சரியான பதிலை சொல்ல தெரியாத ரஜீவன் மற்றது இளங்குமரன் இப்ப இவ என்ன யோசிச்சேன்னா, நாளைக்கு நாளண்டைக்கு இப்படி தொடர்ந்து வர கூட்டங்கள்ல வந்து பிரச்சனை வரப்போகுது இவைக்கு. ஏன்னா வேலனையில சனம் வந்து டாக்டரை அவர் அங்க எலெக்ஷன் கேட்கிறாரோ இல்லையா, அவர் தான் அந்த தங்களுக்கு ஒரு பொறுப்பான ஆள் மாதிரி கருதி அன்றைக்கெல்லாம் வெளியே வந்து நின்று கதைச்சு மக்கள் தான் தங்களோட கருத்துக்களையும் பிரச்சனையும் வந்து கூட்டத்துல கதைச்சாங்களோ இல்லையோ வெளியால வந்து நின்று கதைக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்சு எல்லாம் கலைஞ்சு போயிருக்க அங்க நிக்கிற அரச உத்தியோகத்தர்கள் கூட ஒரு சிலர் டாக்டரோட கதைக்க முற்படுகிறோம். அதுல நாங்கள் அந்த வீடியோல பார்த்தோம். இப்ப இப்படி மாற்றங்கள் நாளுக்கு நாள் அங்க உருவாகிக்க இவைக்குள்ள பயங்கர பிரச்சனை வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் உண்மையாவே இந்த என்பிபி அரசாங்கத்தின் ரவுடிசத்தை வெளியரங்கமா இன்றைக்கு டாக்டர் வெளியால கொண்டு வந்துட்டார். ஆனா இவை எதிர்பார்த்தது டாக்டர் ஒரு ரவுடியாக்கி அல்லது அதுல அவற்ற கோபத்தை தூண்டி அவற்ற சில உணர்வுகளை தூண்டி அப்பாவை பற்றி கதைச்சு சகோதரங்களை பற்றி கதைச்சு இப்படி அந்த அவற்ற தனிப்பட்ட வாழ்க்கையை டச் பண்ணி இன்றைக்கு அவர் ஒரு குற்றவாளியாக்க நினைச்ச இந்த அரசாங்கத்துக்கு உண்மையாவே டாக்டருக்கு முதிர்ச்சி காணாது அவற்ற அரசியல் அனுபவம் காணாதுன்னு விமர்சிச்சு கொண்டிருந்த ஆக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு சரியான பதிலா டாக்டரும் செய்து காட்டியிருக்கிறார். நாங்கள் இந்த தளத்திலையும் சொல்றோம், இனி வந்து அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் பலவீனப்படுத்தி அவற்ற சில விஷயங்களை உணர்வுகளை தூண்டி அவர் ஒரு பிழையான ஆளாக காண்பிக்கிறதுன்றது வந்து அது இனி கடினமான விஷயம். அவர் நிறைய விஷயங்களை தாண்டி போயிட்டார். இதுக்கு பிறகு ரை பண்ணி பிரயோசனம் இல்லை. ஆனா இன்றைக்கு அமைச்சர் வாயில இருந்து அவர் யார் எப்படிப்பட்ட ஆளுன்றதை காண்பிக்கிறதுக்கு டாக்டர் வந்து சிம்பிளா இருந்த இடத்துல 1-2 கதையோடைய சில விஷயங்களை முடிச்சார். அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும் இருந்தேன். இந்த சிறுதரன் ஐயா அந்த வெளிநடப்பு ஒன்று செய்து வர்றானே, இதை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. சிறுதரன் ஐயா வெளிநடப்பு செய்ததுக்கு காரணம் வந்து அங்க நடந்த குழப்பம் இல்லை. டாக்டர் வந்து ஒரு விஷயத்தை அங்க ஆரம்பத்திலேயே முன் வச்சுட்டார், இந்த தண்ணி பிரச்சனை. அந்த தண்ணி பிரச்சனைக்கு சிறுதரன் ஐயா தொடர்ந்து இருந்திருந்தா டாக்டருக்கும் சிறுதரன் ஐயாவுக்கும் பெரிய ஒரு சமரை அங்க நடந்திருக்க வேண்டி வந்திருக்கும். ஏனென்றா கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்ல அபிவிருத்தி குழு கூட்டத்துல சிறுதரன் ஐயா இந்த தண்ணி சம்பந்தமான நிறைய கருத்துக்கள் அங்க வெளியிட்டவர். ஆனா இப்ப இதுல கதைச்சிருந்தா அவருக்கு இவருக்கு முரண்பாடு வந்திருக்கு. இவர் பார்த்தார், இப்ப அடுத்த போல் வந்து எனக்கு தான் எறிய போறான் பாவி, நான் எப்படியாவது ஓடிடணும்னுட்டு போய் வெளியால சொன்ன விஷயத்த பாத்தீங்களா, அரச உத்தியோகத்தர்களை அவமானப்படுத்தினவண்டு. கள்ளனன்னு சொல்லாம அவனை உத்தமன் கதைக்கிறாது. என்ன பிரச்சனைனா, சிறுதரன் ஐயா ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருந்தவர் சிறுதரன் ஐயா அரச உத்தியோகத்தர்களை வந்து நாங்கள் அவைய அவமதிக்க கூடாது, அவைய ஊழல்களை தட்டி கேட்க கூடாதுன்றதுதான் அவற்ற கொள்கை. அப்ப இப்படியான ஆக்களை வச்சுக்கொண்டு மற்றது இன்னொன்று நேரத்துக்கு முடிய போது அது கதைக்கவே விடுது இல்லை. அது வந்து சைகையில காட்டுது சந்திரசேகருக்கு அர்ச்சனா பிடிச்சு வெளியால அனுப்புங்கன்னு சொல்லி. அப்ப இப்படியானதுகளைத்தான் தமிழ் மக்கள் இன்றைக்கும் இந்த தமிழரசு கட்சி ஒரு கட்சியே அதை வச்சுதான் இயங்கி கொண்டிருக்கு. முடிய போற ஒரு கேஸை வச்சுதான் இயங்கி கொண்டிருக்கு. முதலாவது இப்படியான கேஸுகளை முதலாவது வெளியேற்றணும். என்னன்னு சொன்னா, அந்த பழைய அரசியலை வச்சே எங்களை மக்களை சீரழிக்கிற வேலை. அந்த CVK சிவஞானம் அவர் வந்து அவர் கதைக்கிறது என்னன்றே தெரியாம தான் கதைப்பார். டாக்டர் வடிவா சொன்னவர், உங்களோட அரசியலை வச்சுட்டு கொஞ்சம் வாய மூடிக்கொண்டிருங்கன்னு சொல்லி சொன்னவர். இப்படியான ஆட்களுக்கு வாய மூடிக்கொண்டிருக்க கூடாது, நல்ல வாய்க்குள்ள நல்லா துணியா ஒன்று எடுத்து அடைஞ்சு விட்டுருவோம், பேசாம இருங்கோண்டு. அல்லது பாக்குகள் வெத்தில கிடந்தா வாய்க்க கொடுத்து விட்டுருவோம், சப்பி கொண்டிருங்கோண்டு. ஏன்னா ஒரு பிரயோசனம் இல்லாத உண்மையா மக்களை சீரழிக்கிறதுக்கு தான் சிறுதரன் ஐயா இந்த CVK சிவஞானம் இவியல்ற செயற்பாடெல்லாம் இப்படியே இழுத்தடிச்சு கொண்டு எங்க அரசியலை கொண்டு போவோம். புது மாற்றங்கள் ஒன்றும் தேவையில்லை, புதிய விஷயங்கள் ஒன்றும் கதைக்க கூடாது, திட்டமிடல் மட்டும் இருக்கணும், அங்க செயல் வடிவத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாதுன்றதான் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடு. கட்டாயமான உண்மையான கருத்தன்னா. மற்றது வந்து இளங்குமன் கதைக்க தெரியாம சொன்ன விடியம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்டா. இளங்குமன் டாக்டரோட கதைக்க தெரியாம சொன்ன விடியம் என்றால் அவர் சொன்ன நீங்க இல்ல
அப்ப இப்படியான ஒரு திட்டங்களோட தான் இன்றைக்கு இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்தது. இப்பவும் பாருங்க கடைசியா என்ன சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா, இது வந்து மக்கள புரிதலுக்காகத்தான் நாங்கள் இந்த விஷயத்த சொல்றோம். ஏன்னு சொன்னா மக்கள் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளணும். எப்படின்னு சொன்னா இவியல் வந்து அடுத்த கட்டமா பாராளுமன்றத்துல கதைக்க விடாம செய்தவ சந்திரசேகர் இன்றைக்கு வெளிப்படையா சொல்லி இருக்கிறார். பாராளுமன்றத்துல எப்படி உங்களை கதைக்க விடாம செய்தோமோ வெளியேற்றினோமோ அதை மாதிரி டிசிசி மீட்டிங்லையும் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குண்டு. அதை விட தொடர்ந்து சந்திரசேகர செயற்பாடுகள் வந்து ஒரு மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட அச்சுறுத்தல்கள், தொடர்ச்சியான அச்சுறுத்தலை தான் அவர் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு வந்து விட்டு கொண்டிருக்கிறார். இப்போ டாக்டரும் தெளிவாக சொல்லி இருக்கிறார், உங்களோட இந்த விளையாட்டுகளை எங்களோட வைக்கலாம்னு நினைக்காத கொண்டதை வடிவ விளங்கப்படுத்தி இருக்கிறார். ஆனால் சந்திரசேகர் வந்து அவ்வளவு ஊடகங்களும் அவரை வந்து அவற்றை பிள்ளைகளை தட்டி கேட்க தன்னை பக்கம் ஒரு தவறு இருக்கு அல்லது தன்னுடைய கட்சியின் பக்கம் ஒரு தவறு இருக்குதுன்றதை ஏற்றுக்கொள்ளாம இந்த இளங்குமரன் கதைச்ச கதையை ஒன்றுமே ஒரு சம்பந்தம் இல்லாத கதை. இப்போ டாக்டர் சொன்ன உதாரணங்கள் கூட அந்த கூட்டத்தோடையும் அதில் இருந்த விஷயங்களோடையும் அரசியலோடையும் சம்பந்தமானது. ஆனால் இந்த இளங்குமரன் கதைக்கிற விஷயங்கள் எதுவுமே அரசியலுக்கும் இளங்குமரனுக்கும் சம்பந்தம் இருக்காதுதான் வளமையா. ஆனால் இந்த கூட்டத்தில் கதைச்சது வந்து உண்மையாவே சந்திரசேகர் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளை வெளியேற்றணும்னா இளங்குமரன் தான் பிடிச்சி வெளியேற்றி இருக்கணும். ஏன்னு சொன்னா டாக்டர் கேட்டது இந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க. இளங்குமரன் கதைச்சது நீங்க ஸ்கூல்ல படிக்க அப்படி செய்றீங்க இப்படி செய்றீங்க, அது தனிப்பட்ட வாழ்க்கையை டச் பண்றது. அதுக்கு பிறகுதான் டாக்டர் வந்து சில விஷயங்களை அவருக்கு விளங்கப்படுத்தணும்ன்றதுக்காக சில விஷயங்களை கதைச்சதொழிய இதுல வெளியேற்றப்பட வேண்டியவர் இந்த NDPயை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்ற இளங்குமரன் மட்டும்தான். அவரை வெளியேற்றி இருந்தாலே அந்த கூட்டம் சுமூகமான முறையில முடிஞ்சிருக்கும். மற்றது இனி நாங்கள் டாக்டருக்கும் ஒரு விஷயத்தை விடுறோம், இப்படிப்பட்ட ஆட்களுக்கு பக்கத்துல இருக்கிறதே டாக்டர் கொஞ்சம் குறைச்சு கொள்ளணும். ஏனண்டா இவங்கள் வந்து சில நேரம் கதைச்சு கொண்டிருக்க காலையின் உள்ள கூடிய ஆக்கள். ஏன் நான் அதை சொல்றேன்னு சொன்னா இது ஒரு நகைச்சுவையா இருக்கும். நுள்ளி போட்டு அடி வாங்குறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறார்கள் இவங்கள், கீழே காலால உதவுகிறது இப்படி எல்லாம் செய்வாங்க. ஏனண்டா அவ்வளவுக்கு கேவலமா போயிட்டு இந்த NPP அரசாங்கம்ன்றதுக்கு தான் நான் உதாரணமா சொல்றேன். ஏன்னு சொன்னா அவரை எப்படியெல்லாம் அவற்றை கோபத்தை வெளியே வர வச்சு அவற்றை கையால் ஒரு பிள்ளையான ஒரு விஷயம் நடந்து அதை வச்சு அவரை இந்த அவற்றை அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த அரசாங்கம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கு வந்து எங்கட தமிழரசு கட்சி வெற்றியோரு உதவியா இந்த NPP அரசாங்கத்துக்கு இருக்க போகுது. எங்கட தமிழ் மக்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், இன்றைக்கு தமிழரசு கட்சி எங்கட பாரம்பரிய கட்சி தானே, அல்லது அது வந்து எங்கட கடந்த காலத்தால உதாரணப்படுத்தப்பட்ட கட்சி என்று சொல்ற அந்த மாய பிம்பம் இருக்கல்லோ, அதுல இருந்து நாங்க முதலாவது வெளியே வரணும். ஏனென்று சொன்னா இன்றைக்கு நடந்த முழுக்க விஷயங்களை பார்க்க இந்த CVK சிவஞானம் என்றவர் வந்து உண்மையாவே அவர் ஒரு தமிழர்களுக்கான ஒரு பிரதிநிதியா இருந்திருப்பாரா இருந்தா ஒரு விஷயத்த அதுல வலியுறுத்தி இருக்கணும். எப்படின்னு சொன்னா அர்ச்சனா கேட்கிற இந்த கேள்வி நியாயமானது, நீங்க அதுக்கு என்ன செய்ய போறீங்க, ஒரு விளக்கத்தை சொல்லி விட்டீங்கன்னா அவர் இந்த டாபிக் இதோட முடிய போகுது, ஏன் நீங்கள் இதுக்கு குளறுபடி செய்றீங்கன்ற ஒரு கேள்வியை கேட்டா, அல்லது இந்த பெரிய மனுஷன் என்று சொல்ற சிறுதரன் அவர் கூட எழும்பி அன்றைக்கு அர்ச்சனாக்காக ஏதோ பாராளுமன்றத்துல கதைக்கிற மாதிரி ஒரு நாடகம் போட்டாரല്ലോ, இன்றைக்கு மக்கள்ற பிரச்சனையை கதை கேட்க நீ மக்கள்ற பிரச்சனையை அதுல டாக்டரோட சேர்ந்து நின்று கதைச்சிருக்கலாம் தானே. தெளிவா டாக்டர் சொன்னவர் சிறுதரனுக்கு, ஐயா நீங்கள் கதை காட்டியும் பிரச்சனை இல்லை, கதைக்கிற என்னையாவது விடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேக்குதாந்தா. இப்ப நீங்கள் தமிழ் உணர்வு மக்கள்ற பிரச்சனைன்றீங்கள், காலங்காலமா இதைத்தானே கதைச்சு கொண்டிருக்கிறீங்கள். அப்ப ஒருத்தன் கதைக்க வரைக்க நீங்கள் அதுல ஒரு ஆதரவை கொடுத்து அவர் கேட்கிற கேள்வி சரியானது, அதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்க, எப்படி இதை செய்ய போறீங்களேன்னு அந்த அதுல ஒரு ஒத்து போங்க. இப்ப கட்சி அதுகள் எல்லாம் வேறுபாடு, ஆனா அவங்களோட நோக்கம் ஒன்றாண்டு தானே சொல்றீங்கள், தமிழ் மக்களுக்காக போராடம்ன்றீங்க, மக்களோட உரிமையை பெற்றுக் கொடுக்க போறோம்ன்றீங்க. ஆனா ஏன் இப்படியான ஒரு கேவலமான வேலையை நீங்க செய்யறீங்கள், அதைத்தான் நாங்க யோசிக்கணும். உண்மையாவே மக்கள் நலன் சார்ந்து பயணிக்கிற ஒரு ஆக்களா இருந்தா இப்படியான விஷயங்களுக்கு கடைசி வந்து விட்டு கொடுத்து போக மாட்டினோம். உண்மையாவே இந்த பாருங்க, இப்படியான கேவலமான ஆக்களை வச்சுதான் நாங்கள் இவ்வளவு காலமும் எங்கட மக்கள் செத்திருக்கணும், அழிஞ்சிருக்கணும், எங்கட உரிமைகள் இழக்கப்பட்டிருக்கு. இதுல தெளிவா இருக்கணும். பாருங்க, ஒருத்தன் வந்து இன்றைக்கு இவ்வளவு பேருக்கு கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறான்னு சொன்னா அவனை வெளியால அனுப்பன்னு சொல்லி ஒரு தமிழர்கள் தலைவன் என்று சொல்ற ஒரு வயசு போனவன அங்கால இருந்து கையை காட்டுறான். அப்ப இவரை எப்படி நாங்களும் ஏற்றுக்கொள்றது, எப்படி எங்கட சமூகம் இன்னும் அவைய தலைமையா வச்சு கொண்டு தெரியுது. இன்றைக்கு சுமந்திரன் என்ற ஒரு ஆளையும் இந்த CVK சிவஞானம் என்ற ஒரு ஆளையும் கடந்த காலங்களில மாகாண சபைக்குள்ள இருந்து
பெரிய மோசடிகளை செய்து மக்களுக்கு அநியாயங்களை செய்தவங்க இன்றைக்கு ஒருத்தர் நீதியா போய் நின்று அதுல தட்டி கேட்க அவரை வெளியாலே அனுப்புன்னு சொல்லி சைகையில காட்டி அவ்வளவு ஆக்ரோஷமா செயற்படுறாங்கன்னு சொன்னா அவங்களோட ஊழல்கள் எவ்வளவு ஒளிஞ்சு கிடக்குன்றது தான் நாங்க யோசிக்கணும். இது சாதாரணமா செய்யப்படுற ஒரு விஷயம் இல்லை. இது இவன் ஊழல்கள் வெளியே வரப்போகுதுன்றதால பயப்படுற பயம். எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அர்ச்சனா மாதிரி கேள்வி கேட்டா இந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் எவ்வளவு நேர்மையா செயல்படணும்னு சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு அந்த ஜிஏ பிரதீபன் என்றவர் முழிஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? யாருக்கு பின்னால் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறார்? சந்திரசேகர் இன்றைக்கு உணர்ச்சி வசப்பட்டு இவ்வளவு கத்தினதுக்கு காரணம் என்ன? தொடர்ந்து அர்ச்சனாவை கதைக்க விட்டா, தொடர்ந்து இந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்தா என்ன நடக்குமெண்டா அடுத்தடுத்த கேள்விகளை அவர் கொண்டு வர போறார். கடந்த காலங்களில் நடந்த சில ஊழல்களை கொண்டு வர போறார். இந்த ஊழல் ஒழிப்பு அணி மூலமா வெளியே கொண்டு வரப்பட்ட விஷயங்களை கதைக்க போறார். அப்ப இப்படி கேள்வி கேட்க தொடர்ச்சியா பதில் சொல்ல இயலாது. அப்ப போடா வாடான்னு தான் கதைக்கலாம். அதே இந்த ரவுடிசத்தை தான் காட்டலாம். அங்க இன்றைக்கு சந்திரசேகர் யார் என்றத அர்ச்சனா ராமநாதன் என்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வடிவா புடம் போட்டு காட்டி இருக்கிறார். அதை விட இவன் சூழ்ச்சியில வடிவா முறியடிச்சு நான் ஒரு நிதானமான பாதையில பயணிக்கிறேன், என்ன நீங்க இனி என்னுடைய உணர்வுகளை வச்சு என்ற கடந்த காலங்களில் கௌசல்யா என்கிற ஒரு பெண்ணை வச்சு நீங்கள் அவரை பலவீனப்படுத்த பார்த்தீங்கள், அவாவை சீண்டி அவாவை பற்றி விமர்சித்து கடந்த காலங்களில் செய்து கொண்டிருந்தீங்க. இன்றைக்கு அதுக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுக்கு பிறகு இன்றைக்கு அவற்றை அப்பா யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளைகிட்ட போய் தகப்பனை பற்றி கதைக்கிறதுக்கு இவங்க துணிகிறாங்களா? அவங்க என்ன நோக்கத்தோட வராங்க? இன்றைக்கு இளங்குமரன் அப்பாவை நாங்கள் எவ்வளவும் கதைக்கலாம். நான் கூட ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறேன், உண்மையாகவே எழுதியிருக்கிறேன். ஏன்னா அவற்றை செயற்பாடு அப்படி இருக்கு. உண்மையாகவே அவர் செய்த பிள்ளையான வேலையில் ஒன்று தமிழ் மக்களுக்கு இப்படி ஒருத்தனை கொடுத்தது. அதை தவிர்த்திருக்கணும் அவர். ஏனென்றா இவ்வளவு கேவலமான ஒரு மனிதனை தமிழ் மக்களின் உரிமையை சிங்கள அரசாங்கத்துக்கு விற்கிற ஒருத்தனை கொண்டு எங்களுக்கு முன்னால விட்டுருக்கிறான்னு இவ்வளவு பிரச்சனை. ஆனா இப்ப அர்ச்சனா என்ற ஒரு ஆள் இளங்குமரன் மாதிரி இல்லை. இளங்குமரனுக்கும் அர்ச்சனாக்கும் எவ்வளவோ பெரிய ஒரு இடைவெளி இருக்கு. இளங்குமரன் கிட்டவும் போக இயலாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊத்தியை கொண்டு ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களுக்காக போராடுறவனுக்கு பக்கத்தில் கொண்டு வச்சிருக்குதுன்னு சொன்னா இந்த ஊழல் நிறைஞ்ச அரசாங்கம் தன்னை பெரிய ஆளாக காட்டுறதுக்கும் தாங்கள் ஏதோ திறமைசாலிகள் மாதிரி மக்களுக்கு ஒரு படத்தை போடுறதுக்கும் தான் இப்படிப்பட்ட ஒரு கோமாளியையும் இப்படிப்பட்ட ஒரு இயலாவாளிகளையும் கொண்டு வச்சிருக்கு. இன்றைக்கு அவர் கதைக்கிற ஒவ்வொரு கதையும் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளும் ஆக்கபூர்வமானது. அந்த கேள்விகள் மக்கள் மத்தியில் சரியான புரிதலை கொண்டு வருமா இருந்தா மக்கள் விழிப்படைவார்கள் என்பது இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வடிவா தெரியும். அப்ப இதுகளை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். மக்கள் தெளிவடையாத வரைக்கும் இவங்களை ஏமாத்தி கொண்டுதான் இருப்பாங்க. 2 மீட்டிங் நடக்க அங்க இருக்கிற மக்கள் எழும்பி கிளின்னு கிழிச்சு அர்ச்சனா கேட்கிற கேள்விகளுக்கு ஆதரவா மக்களும் அங்க இருக்கிற அரச உத்தியோகத்தர்களும் எழும்பி நின்று கேள்வி கேட்க தொடங்கினால் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். நன்றி. என்ன மற்ற கதைங்க ஹலோ ஓமன் சொல்லுங்க. கூட ஒரு கதை என்று சொன்னேன், அந்த எலி யானையை விரும்பின கதை. அதான் டாக்டருக்கு எங்களுக்கு சொல்லுங்க சிரிப்போம். நீங்க சொன்னா இந்த இவனுக்கும் இந்த டாக்டருக்கும் இதுக்கும் ஒரு கதை ஒன்று சொன்னா ஜனாதன் சிரிச்சு குடலா இருந்தது வேணும்னா ஜொனாதன் நீங்க உண்ட கவனிச்ச நீங்களே சுரேஷ் அந்த இளங்குமரன் பெரைக்குள்ள அவர் ஹெட்போன் போட்டு வாரு எனக்கண்டா திட்டமிட்டு அவங்க இப்படி கதை அப்படி கதைன்னு சொல்றாங்களோன்னு சின்ன சந்தோம் மடிவே அந்த நீங்க சொல்ற நான் சரி நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா அப்படி நிச்சயமா இருக்கும். அப்படி இந்த மீட்டிங்கள்ல போறாக்கள் இப்படியா நாக்களுக்கு மற்றாக்கள் இது கொடுத்து கொண்டு கொமாண்டிங் கொடுக்குறாரு. முக்கியமான ஒரு விஷயம் கேட்க அவருக்கு ஹெட்போன் எல்லாம் தேவையில்லை. என்ன பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இல்ல அவன் பலமையா பாட்டு கேட்டு கொண்டுதான் இருக்கிறவன் இன்றைக்கு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் சொல்றது அப்படியே கதையடா அப்படியே அப்படித்தான். என்ன ஆனா எனக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் அந்த வீடியோ பாக்க ஒரு டாக்டர் மெக்க இழுத்தார் அடிக்கிற மாதிரி. நான் கொடுக்க போதுன்னா அந்த கதைக்க சொல்லிதான் கொடுத்து
உதய பழைய டாக்டரா இருந்திருந்தா வேண்டி இருப்பார் இன்றைக்கு. ஆனா உண்மையான சரியான பொறுமையா இருந்தவர் இன்றைக்கு இன்னும். சரியான சரியான பொறுமையா. பொறுமையா இருந்தார். நாங்கள் பல தடவை பதிவு செய்திருக்கிற இந்த தளத்துல